சீடனை பற்றி அடியனுக்கு எதுவும் புரியாது. என்னிலிருந்து நீயே எடுத்து உரைக்க வேண்டும். பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. செப்பெருஞ்சீர் அப்போதி அடிகளார் திருவடிகள் போற்றி போற்றி. பெருமான் தெய்வ சேக்கலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஒரு நம்பி அப்போதி அடியாருக்கும் அடியேன் என்று நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரிலே எடுத்து பாடப்பட்ட நாயன்மார் நம்ம அப்போதி அடிகள் நாயனார். அதாவது ஒரு நம்பி அப்படின்னா அந்தணர்களில் மேம்பட்டவன் என்ற பொருள். அதாவது நம்பினா தலைவன், எல்லாருக்கும் தலை சிறந்த தலைவனாக இருக்கக்கூடியவர் ஒரு நம்பி அப்படிங்கிறது. அப்பூதி அப்படின்னா பூதினா செல்வம், அதாவது விபூதி. அந்த விபூதி எப்பொழுதுமே அவர் அணிஞ்சுக்கிட்டு இருப்பாராம் அப்பூதி அடிக்கிறார். அதனாலதான் அப்பூதி அப்படிங்கிற பேரு அவருக்கு வந்தது. இவரோட வரலாற்றை ரொம்ப அற்புதமான வரலாறு. ஒரு குருநாதரை எப்படி ஒரு சீடன் மனதாலும் உடலாலும் மொழியாலும் வழிபட வேண்டும். அப்பூதி அடிகள் நாயனார் தான் ஒரு சான்று. எப்படி திருஞான சம்பந்தர் பெருமானுக்கு கணநாதர் எப்படி கிடைச்சாரோ அது போல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெருமநிலை குரும நாயனார் கிடைச்சாங்களோ அது போல நம்ம திருநாவுக்கரசர் பெருமானுக்கு பிரதான சீடனாக இருந்தவர் நம்ம அப்பூதி அடிகளார். குருநாதரை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை இந்த வரலாறு குருநாதர் வழியிலே இறைவனை அடையலாம் என்பதை நமக்கு காட்டின வரலாறு தான் இது. அதுதான் நம்ம திருமூலர் பெருமான் சொல்லுவாரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். திருநாமத்தை சொல்லியே இறைவன் திருவடியை சேர்ந்தவர் நம்ம அப்பூதி அடிகள் நாயனார். அதான் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். செப்பல்னா சொல்லுதல். அந்த நாமத்தை சொல்லியே பெருமான் திருவடியை அடைந்தவர் தான் நம்ம அப்பூதி அடிகள் நாயனார். அப்படிப்பட்ட அப்பூதி அடிகள் நாயனார் எங்கே பிறந்தார்? திங்களூர் அப்படிங்கிற திருவையாறு பக்கத்துல திங்களூர்ங்கிற ஊர்ல தான் அவர் பிறந்தாரு. திங்களூர்ல பிறந்தவர். அவர் அந்தனர் மரபிலே வாழ்ந்தவர். அவர் தில்லை அந்த ஆனந்த கூத்த பெருமான் மேல ரொம்ப அதீதமான காதல் அப்பூதி அடிகளார். ரொம்ப காதல் அவருக்கு. அவரை எப்பொழுதுமே அவரே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி நினைச்சு கொண்டு இருக்கும்போது ரொம்ப தவம் உடையவர் நம்ம அப்பூதி அடிகளார். அதுதான் அதுல சொல்ல வர்றாங்க, இந்திய புகழின் பாரா எல்லையில் தவத்தின் நிற்கார் அப்படின்னு சொல்லி நம்ம சேக்கிலார் பெருமான் சொல்லுவார். அதுதான் அவர் அப்ப அவர் வாழ்ந்த காலத்துல யாரார் 10 நாயன்மார்கள் வாழ்ந்தாங்க. யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அதற்கு பிறகு மூர்த்தி நாயனார், குலச்சிறை நாயனாருக்கு அப்புறம் மங்கையர்க்கரசி அம்மையார் வந்தாங்க, நின்றசீர் நெடுமாறன், அதுக்கப்புறம் சிறுதொண்ட நாயனார், இந்த மாதிரி திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர், திருநீலகண்டர், இந்த மாதிரி நிறைய குலச்சிறை நாயனார். இவங்க எல்லாருமே அவங்களோட காலத்துல சமகாலத்துல வாழ்ந்த நாயன்மார்கள் தான் அந்த 10 நாயன்மார்கள். நான் ஒரு சில பேர் விட்டுட்டேன். நிறைய நாயன்மார்கள் இதுல அந்த 10 நாயன்மார்கள் அவருடைய காலத்துலதான் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திருநாவுக்கரசர் பெருமானை பத்தி கேள்விப்படுறார். அவர் சமண சமயத்துல இருந்து அவர் கஷ்டப்பட்டதையும், இந்த உலக மக்கள் எப்படியெல்லாம் அந்த சமணர்கள் எவ்வளவுலாம் கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு, அதை பெருமான் எப்படி ஆட்கொண்டாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு, அவர் மேல அவருக்கு அன்பு, அவரை பார்க்கணும், அவரை பார்க்காமலேயே அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். எந்த நேரமும் திருநாவுக்கரசர் பெருமான், திருநாவுக்கரசு தான். எல்லா நேரமும் திருநாவுக்கரசு தான். அவர் என்ன பண்ற, அப்படி திருநாவுக்கரசர் பெருமான் நாமத்தையே எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே வர்றாரு நம்ம அப்பூதி அடிகளார். அதே போல களவு, பொய், காமம், கோபம் இப்படி எல்லாத்துல இருந்து நீங்கி அவர் என்ன பண்றாரு, நல்ல ஒரு மனையறத்து ஒரு தன்னோட குடும்பத்தோட நல்ல இல்லறம் புரிஞ்சு வர்றாரு. அப்படி புரிஞ்சு வரும்போது என்ன பண்றாரு, முடிவில்லாத அறங்களை செய்யறாரு. யார் எது பேர்ல அப்படின்னா நாவுக்கரசர் பெருமான் பேர்லயே என்ன பண்றாரு, முடிவில்லாத அறங்களை செய்யறாரு. வீட்டுல ஏதாவது ஒரு படி வச்சிருந்தாலும் அதுக்கு திருநாவுக்கரசு, வீட்டுல ஏதாவது மாடு வளர்த்தா அதுக்கு திருநாவுக்கரசு, சாலை போட்டா அதுக்கு திருநாவுக்கரசு, இந்த மாதிரி சோலை அமைச்சா இப்படி எல்லாத்துக்கும், எல்லா தண்ணீர் பந்தர் வச்சா எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு இந்த நாமத்திலேயே தான் அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது இப்படி கொஞ்சம் காலங்கள் அப்படி போய்கிட்டு இருக்குது. அப்படி முடிவில்லாத அறங்கள், அதாவது சேக்கிலார் பெருமான் சொல்றாரு, முடிவே இல்லாத அறங்களை அவ்வளவு அறங்கள் செய்து கொண்டே வர்றாரா நம்ம அப்பூதி அடிகளார். அப்படி இப்ப எப்படி புனிதவதியார புனிதவதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அந்த புனிதவதி அம்மையாரை எடுத்து யார் குரு பூஜை செய்யறாங்களோ அப்ப அந்த புனிதமாவே ஆயிடுவாங்களாம். அந்த நாமமே அவங்களுக்கு புனிதமா ஆக்கிடுமா. அது போல இங்க நாவுக்கரசர் பெருமான் பேரை நாமத்தை சொல்லி அவர் என்ன பண்றாரு, தன்னோட புனிதமா மாறி அவர் பெருமான் பேரையே சொல்லிக்கிட்டு வர்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு வரும் பொழுது பல அறங்கள் செஞ்சுட்டு வர்றாரு அப்பூதி அடிகளார். இதுதான் குரு இப்ப ஸ்ரீடனை தேடி வர்றாரு. நம்ம திருநாவுக்கரசர் பெருமான் என்ன பண்றாரு, திருப்பழனம் அப்படிங்கிற அந்த இது பதிக்கு வர்றாரு. அங்க பெருமானை வழிபாடு பண்றாரு. அப்படி வழிபாடு பண்ணிட்டு அந்த வழியாக அங்க பதிகங்களும் பாடிட்டு அந்த வழியாக அவர் வர்றாரு. எங்க திங்களூர் வழியாக வர்றாரு. திங்களூர் வழியாக வரும் பொழுது அப்ப பாக்குறாரு ஒரு தண்ணீர் பந்தர் இருக்குது.
தண்ணீர் பந்தருக்குள்ள போறாரு. போயிட்டு அங்க எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்த பிறகு மேலதான் அப்பதான் தெரியுது அந்த போர்டுல எழுதிருக்கு திருநாவுக்கரசு அப்படிங்கிற தண்ணீர் பந்தர் அப்படிங்கிற போர்டு எழுதிருக்கு. அப்பதான் அதை பாக்குறாரு. பார்த்த உடனே அங்க இருக்கிற பக்கத்துல பாக்குறாரு அந்த சாலை திருநாவுக்கரசர் சாலை. அந்த சோலையை பார்த்தா திருநாவுக்கரசர் சோலை. இப்படி எதுல பார்த்தாலும் திருநாவுக்கரசுங்கிற நாமமே எழுதி இருக்குது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்கிறார், தண்ணீர் பந்தர் யார் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்கிறார். அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசு என்னும் பெயரால் செப்பெருஞ்சீர் அப்பூதியடிகளார் செய்து அமைத்தார் அப்படிங்கிறார். தப்பின்றி எங்கும் உள்ள சாலை குளம் கா என்றாரா, இது மட்டும் செய்யல, அவர் எல்லா அறங்களையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய வீடு ரொம்ப தூரம்லாம் இல்ல சாமி, பக்கத்துலதான் இருக்கு. அதான் நனித்து என்றார் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. திருநாவுக்கரசர் பெருமான் கிட்ட இது செஞ்சதெல்லாம் யாருன்னா செப்பெருஞ்சீர் அப்பூதியடிகள் தான் இந்த ஆண்ட அரசு என்ற பெயரால் செஞ்சுட்டு இருந்தாராம். செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அப்ப இதெல்லாம் கேட்டவுடனே அவருக்கு என்ன பண்ணுறது, அவரை பார்க்கணுங்கிற எண்ணம். அதாவது இப்பந்தர் இப்பெயரிட்டு அப்படின்னு சொல்றாரு. என் பேர்ல யார் வச்சாருன்னு அவர் கேட்கல. அவரு இப்பந்தர் இப்பெயரிட்டுன்னு சொன்னார். அவருடைய பேரே அவருக்கு மறந்து போச்சு. அவருக்கு திருநாவுக்கரசுங்கிற பெருமான் கொடுத்த சூட்டப்பட்ட டைம், அதுக்கப்புறம் அவர் அந்த பேரே அவர் மறந்துட்டாரு. இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றாருக்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசு என்ற பெயரால் செப்பெருஞ்சீர் அப்பூதியடிகளார் செய்து அமைத்தார் அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்றாங்க. ஏன் வந்தாரோ மாணிக்கவாசகர் பெருமானுக்காகவே காத்து கிடந்தார். நம்ம பெருமான் சிவபெருமான் காத்து கிடந்தார். திருப்பெருந்துறையில காத்து கிடந்த என் பெருமான் இது போல இங்க சீடனை குரு என்ன பண்ற, சீடனை நோக்கி வர்ற. அப்ப அந்த அப்பூதியடிகளோட ஆன்மா எவ்வளவு தூய்மையான எவ்வளவு அன்பு உடையதா இருக்கும். அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் வேகமா வர்றாரு. வந்து இப்ப வாசப்படியில அவர் நம்ம பெருமான் நிக்கிறார். யாரு, நம்ம திருநாவுக்கரசர் பெருமான் நிக்கிறார். துன்றியன் உள் மார்புறம் இத்தொழிற்பதியார் மனையின் கண் வந்தனர். அந்த மனையின் கண் வந்து நிக்கிறாரு. இப்ப அப்பூதியடிகளார் வீட்டு பின்புறமாக நிக்கிறார். வீட்டு பின்புறமாக நின்ன பிறகு ஒரு அடியார் போய் இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு சிறந்த அடியார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரை பார்த்தா நல்ல ஒரு திருவேடத்துல இருக்கிறாங்க, வணங்கக்கூடியதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்பூதியடிகளை வேகமா ஓடி வர்றாரு. இப்படி ஓடி வந்து அதை கடிது அணிந்து வாகிசர் கலல் உள்ள இருந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்த உடனே நம்ம நாவுக்கரசர் அப்பூதியடிகளார் திருவடியை வணங்குறதுக்கு முன்னாலே நாவுக்கரசர் பெருமான் அவர் திருவடியை வணங்கிட்டார். அதான் அடிப்பணியா முன்பணியின் அரசின் எதிர் அந்த நன்னார். எப்படி வந்து நம்ம திருஞான சம்பந்தர் பெருமான் வந்து முத்து பல்லக்குல வந்து போயிட்டு இருப்பார். அப்ப வந்து நம்ம நாவுக்கரசர் பெருமான் வந்து அதை தாங்கிட்டு வருவார். எங்க அப்பர் எங்கூற்றா அப்படின்னு ஞான சம்பந்தர் பெருமான் கேட்கிறார். அப்பர் எங்கூற்றான்னு கேட்டா அடியேன் அப்படிங்கிறார். அடியேன் நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்ல, அப்ப ஞான சம்பந்தர் பெருமான் எப்படி என் பெருமான் என்னோட பல்லக்கை எப்படி தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி கீழே குதிச்சு வர்றதுக்கு முன்னால அவர் வந்து விழுங்குறதுக்கு நம்ம நாவுக்கரசர் பெருமான் குழந்தை திருஞான சம்பந்தர் பெருமான் திருவடியை வணங்கும். அது போல இங்க இவர் அப்பூதியடிகளார் வணங்குவதற்கு முன் அரசு வந்து என்ன பண்றாரு, நம்ம நாவுக்கரசர் பெருமான் அவரோட திருவடியை வணங்குறாரு. வணங்கின உடனே அப்பதான் கேட்கிறாரு, இவ்வளவு அப்படி மங்களமாம் திருவேடத்தில், அதாவது மங்களமா முடிவில்லாத அறம் செய்தேன் போல் முன்பொழியும் கருணை புரிய என் மனையில் வந்து அருளிற்று என் என்றார். அதாவது நீங்க இவ்வளவு ஒரு தவ வேடத்துல வந்திருக்கிறீங்களே, என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வணங்கி அவரை கேட்கிறாரு. கேட்ட உடனே அப்பதான் அவர் நம்ம நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு, ஆனா அப்பூதியடிகளாருக்கு வந்தவர் திருநாவுக்கரசு என்பது தெரியாது. ஆனா நம்ம நாவுக்கரசர் பெருமானுக்கு தான் அப்பூதியடிகளாருங்கிறது தெரியும். இப்ப என்ன பண்ற, நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு, ஒரு குன்ற வில்லாரை திருப்பலனத்துள்ள இருந்து நான் வணங்கி விட்டு அப்படியே வரும் வழியில் நீ வைத்திருக்கக்கூடிய அரசியல்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உன்னை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொல்லி முடிச்சிட்டு அதற்கு பிறகு நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு, ஈரில் 6 அணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் தண்ணீர் பந்தில் நும் பேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என் கூறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஆற்றையே தன் ஜடாமுடியில வச்சிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவரோட அடியாருக்கு நீ வந்து தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிற, ஆனா அது உன் பேர்ல எழுதாம வேறொரு பேர்ல நீ வச்சிருக்கிறியே, அதுக்கான காரணம் என்ன கூறும் அப்படின்னு சொல்லி நம்ம நாவுக்கரசர் பெருமான் கேட்கிறார். கேட்ட உடனே வேறொரு பேருன்னு சொன்னாரு. வெகுண்டு எழுதுறாரு அப்பூதியடிகளார். எப்படி என் பெருமான, என் குலதெய்வத்தை, என் தலைவனை எப்படி வேறொரு பேர் சொல்லலாம்? அங்கனர் தம் புவனத்தில் அறியாதார் யார் உள்ளாரோ 224 அண்டங்கள்லயும் என் பெருமான் நாவுக்கரசர் பெருமான பேரை தெரியுமே, எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு வெகுண்டு எழுதுறார். பயங்கர கோபமா வருது அப்பூதியடிகளாருக்கு. அதாவது திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் தம் திருப்பேரோ வேறொரு பேர் என்று வெகுண்டீர், வேறொரு பேர் என்று சொன்னீர், என்ன சொன்னீர் என் பெருமானையா நீ வேறொரு பேர் என்று சொன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு. கோபப்பட்ட உடனே அப்பதான் நம்ம நாவுக்கரசர் பெருமானுக்கு இப்படி ஒரு குரு பக்தியா அப்படின்னு அப்பதான் அவர் பாக்குறாரு. அவரோட பெருமையே அப்பதான் அவருக்கு தெரியுது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்க கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்க நிறுத்தம் புவனத்தில் அறியாதார் யார் உள்ளரோ
மங்களமா திருவேடத்துடன் நிகழ் வகை மொழிந்தேன் எங்கு உரைவேர் நீர்தான் யார் இயம்பும் என்ன அப்படின்னு சொல்லி அப்பூதியடிகளார் கேட்கிறார். அதாவது பொங்கி வந்த கடல்லையே கல்ல கட்டி சமணர்கள் கடல்ல இட்டப்போ அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு மிதந்து வந்தவர் என் பெருமான். அந்த யானையை மிதிக்க விட்டப்ப அந்த யானை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அது வணங்கி விட்டு போனது, என் பெருமானை பார்த்து வணங்கி விட்டு போகுது. சுண்ணாம நீற்றறையில பொட்டப்ப தெளிந்த ஜோதியாக எழுந்து வந்தவர் என் பெருமான். என் பெருமானை பத்தி இந்த உலகத்து எல்லாருக்கும் 224 புவனங்களுக்குமே தெரியுமே, எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? ஆமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஒரு கருவுல இருக்க குழந்தைகிட்ட கூட போய் சொன்னா, திருநாவுக்கரசு என்ற பேரை சொன்னா அந்த குழந்தை கை கூப்பி வணங்குமா அப்படின்னு இதுல சேக்கிலார் பெருமான் நமக்கு சொல்றாரு. அப்படிப்பட்டவரை நீ உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நல்ல திருநீர் அணிஞ்சிருக்கிறீங்க, ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க, நல்ல மங்களமான வேடம் சொல்லிட்டாரு. மங்களமான திருவேடத்துல வந்திருக்கீங்க, ஏன்னா வேறொரு பேர் சொல்லிட்டாரா, அதனால நல்ல மங்களமா திருவேடத்துல வந்திருக்கிறீங்களே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் நம்ம நாவுக்கரசர் பெருமான் அவருடைய பெருமையே அப்பதான் அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச பிறகு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாவுக்கரசர் பெருமானுக்கு ஒரு குரு மேல இவ்வளவு ஒரு பக்தியா அப்படிங்கிற அவரோட அன்பு அப்பதான் அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இப்ப அவர் சொல்ற நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு, அருளும் பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் அப்படிங்கிறார். அதாவது நம்ம அப்பூதியடிகளார் இவருடைய பெருமையை சொல்றாரு. இவர் நம்ம நாவுக்கரசர் பெருமான் என்ன தன்னோட சிறுமையை, அதாவது நம்ம சமண சமயத்துல நான் இருந்தப்ப எனக்கு வயிற்று வலியை கொடுத்து என் பெருமான் என்னை ஆட்கொண்டாரு, அந்த சிறுமைதான் யான் அப்படிங்கிறார் நம்ம நாவுக்கரசர் பெருமான். இதை கேட்டாரா, அதாவது இந்த சிறுமையை நான் நாவுக்கரசர் பெருமான் இவ்வளவு அறங்கள் செஞ்சுட்டு வர்றாரு. இதை கேட்ட உடனே கைகூப்பி வணங்குறாரு பெருமானை. கைகூப்பி வணங்கி அப்படியே கண்ணுல இருந்து அருவியா அப்படியே தாரையா வலிக்குது அவருக்கு. அப்படியே உரை புலருது. அப்படியே திருவடியில அப்படியே விழுந்து வணங்குறாரு நாவுக்கரசர் பெருமான். திருவடியில அவரோட திருவடியில தன் தலையை வைத்து அப்படியே வணங்குறாரு. உற்றாரு, ஓடுறாரு, பாடுறாரு, அப்படியே கூத்தாடுறாரு. நம்ம அப்பூதியடி அப்படியே கூத்தாடுறாரு. அந்த சந்தோஷத்தை, அதாவது அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார் போல் அருமறையை முற்றம் உள்ள கலிகூற முன்னின்று கூத்தாடி உற்ற விருப்புடன் சூழ ஓடினார் பாடினார். என்ன, அதாவது அருநிதியம் பெரும் செல்வம் பெற்றது போல இருக்குதான் நம்ம அப்பூதியடி. நம்ம நாவுக்கரசர் பெருமானை பார்த்த உடனே பெரிய செல்வம் பெற்றது போல இருந்துட்டு அப்படியே ஓடுறாரு, ஆடுறாரு, குதிக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு. அந்த சந்தோஷத்தை அவனால அந்த உள்ளுக்குள்ள நம்ம என்னோட தலைவன், என்னோட குரு எல்லாமே என் பெருமான் நாவுக்கரசர் பெருமான் நினைச்சு வாழ்ந்தவர். எல்லாத்துக்கும் தன்னோட பேரே அவர் வாழ்ந்துட்டாரு. வீட்டுல இருக்க எல்லா பொருளுக்கும் நாவுக்கரசர் பெருமாங்கிற நாமத்தையே வச்சு வாழ்ந்தவர் நம்ம அப்பூதியடிகளார். அப்படிப்பட்ட பெருமானே முன்னால நிக்கிற போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்புறம் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு வீதியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. தன்னோட மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு அவருக்கு திருவடியில வணங்கி உள்ள அழைச்சிட்டு போறாங்க. இப்ப உள்ள அழைச்சிட்டு போயிட்டு திருவடி பூஜை செய்யறாங்க. திருவடி கழுவி அதுக்கு பூஜையும் செய்யறாரு. அந்த திருவடி கழுவுன தண்ணீரை என்ன பண்றாங்க, வீடு ஃபுல்லா தெளிக்கிறாங்க. அது தீர்த்தமா என்ன பண்றாங்க, அப்பூதியர்கள் வீடு ஃபுல்லா தெளிச்சு உள்ளும் பூரித்தார் அப்படிங்கிற. உள்ளும் பூரித்தாரா, நாவுக்கரசர் பெருமான் வந்ததை உள்ளம் பூரிக்குது. இன்னொன்னு உள்ளும் பூரித்தார், உள்ளையும் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு 2 அர்த்தமும் இதுல நம்ம சேக்கிலார் பெருமான் வச்சிருக்காரு. தேசமுயே வந்தவரை திருவமதி செய்ய சொல்லி கேட்கிறாங்க. நாவுக்கரசர் பெருமான் திருவமதி செய்ய சொல்லி கேட்க அவரும் அது என்ன பண்றாரு, அதாவது எடுத்துக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு, திருவமது ரெடி ஆயிட்டு இருக்குது. அம்மா கிட்ட தன்னோட மனைவி கிட்ட அப்பூதியடியார் மனைவி கிட்ட சொல்லி திருவமது செய்ய சொல்றாங்க. திருவமது ரெடி ஆயிட்டு இருக்குது. இப்ப அப்பூதியடியார் மனைவி என்ன பண்ற, தன்னோட பையன் மூத்த திருநாவுக்கரசர் பார்த்து போய் வாழைகளை போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அந்த தாய் தகப்பான் பக்தி பண்றது பெரிய சொல்லலாம், ஆனா அந்த குழந்தை பக்தி பண்ணுது. அது சொல்லுது, என்ன சொல்ல, நல்ல தாய் தந்தை, எனக்கு கிடைச்ச தாய் தந்தை ஒரு நல்ல தாய் தந்தை ஏவன் நான் இது செய்யப்பட்டேன், ஒல்லையில் விரைந்து ஓடுது. அப்படியே எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா என் நாவுக்கரசர் பெருமானுக்கு பணி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை வேகமா ஓடிட்டு அந்த குழந்தைகளுக்குள்ள அறிவு, அந்த நுட்பத்தை பாருங்களேன். அது விரிஞ்சிருக்கிற அந்த வாழையிலேயே இருக்கு. ஏன்னா அந்த பறவைகள், காகம் எல்லாம் எச்சமிட்டு இருக்கும். அதனால அதை எடுத்து பெருமானுக்கு திருவமதுக்கு அந்த வாழை இலையை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நல்லா சுருண்டு இருக்கிற வாழை இலையை போய் நறுக்கி அதை நறுக்கும் போது என்ன பண்ணுது, அதுக்குள்ள வெயில் காலம் குளிர்ச்சிக்காக அந்த வாழை இலைக்குள்ள உட்காந்துருக்கு. இந்த குழந்தை போய் அது அறுக்குதா, அது என்ன பண்ணுது, பாம்பு கையில சுத்திக்கிட்டு கையிலே கடிச்ச உடனே அந்த குழந்தை என்ன கையை உதறி கீழே விட்டாக்கலாம் அந்த இலை. அப்போ கத்தல அது குழந்தை. ஏன்னா அந்த கத்துனா எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா என் பெருமான் நாவுக்கரசர் பெருமானுக்கு திருவமது செய்ய காலதாமதம் ஆயிரும் சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது, கத்தவே இல்லை. அங்கிருந்து வேகமா ஓடி வருது. வேகமா ஓட அந்த விஷம் மேலே ஏறுது. தலை கொண்ட 7ஆம் வேகமா ஏறுது. அது 7ஆம் வேகம்னா தலைக்கு உச்சிக்கு ஏறிடும். உச்சிக்கு ஏறின உடனே அது என்ன பண்ணுது, அடுத்தது அந்த குழந்தை இருக்காது, உயிரோட இருக்காது. உடம்பு அப்படியே ஓடி வீட்டு வாசப்படியில அந்த வாழை இலையை, அந்த பொன் குறுத்து அந்த வாழை இலையை அதை வைத்து விட்டு அப்படியே மயங்கி விழுந்துருது.
அப்ப அந்த தாய் தகப்பன் அப்போது அடிகளார் மனைவியும் வந்து பாக்குறாங்க. தளர்ந்தவில் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உற்று நோக்கி உள்ள பதட்டமா இருக்குது. தன் பிள்ளை இப்படி கிடக்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா உடம்பு ஃபுல்லா நீல கலர்ல இருக்குது. அப்படியே விடம் தீண்டிருச்சுன்றது நல்லா தெரியுது. ரத்தம் போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் போது சரி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்ப மனசு பதட்டப்படுறாங்க. அடுத்த நிமிஷம் அதுதான் வந்து ஒரு தாய் தகப்பனும் பிள்ளை இறந்ததை பார்த்துட்டாங்க. அது வந்து பாசநிலை. அடுத்த நிமிஷமே சிவபெருமானுடைய அன்பு வந்து கொடுத்தார். அந்த அப்போது அடிகளாருக்கு மனைவிக்கும் அடுத்த நிமிஷமே அடுத்த கணமே அந்த நவகிரச பெருமானுக்கு திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் அந்த சிவபெருமானுடைய அன்பு வந்து அவங்களுக்குள்ள கூடிருச்சோம். பாச நிலையில இருந்து அடுத்த நிமிஷம் பெருமானுடைய அன்பு வந்து அவங்களுக்குள்ள கூடின பிறகு இது தெரியாமன்னா அவங்க செய்விப்போம் அப்படிங்கிறாங்க. அதாவது இது யாருக்கும் தெரியாம என்ன பண்ணுவோம், குழந்தைய ஒரு பாயில சுருட்டி ஓரமா வச்சுட்டு இப்பவே நம்ம பெருமானுக்கு நவகிரச பெருமானுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. திருநாவுக்கரசர் பெருமானை விழுந்து வணங்கி அமுது செய்து என் குடி முழுவதும் உய்ய கொள்வீர் என்று பெருமான் திருவடியில வணங்குறாங்க. இப்ப நாவுக்கரசர் பெருமான் வந்து திருவமுது எடுக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ண திருநீற்று காப்பு இடணும். அப்ப எல்லாருக்கும் திருநீற்று காப்பு இட்டு விடுறாரு. இப்ப மூத்த திருநாவுக்கரசர் காணும். இப்ப எங்க மூத்த திருநாவுக்கரசர் எங்கே அப்படின்னு நம்ம நாவுக்கரசர் பெருமான் கேட்கிறார். கேட்ட உடனே இவங்க யாருமே எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. யாரும் ஒன்று உரையார். இப்போது இங்கு அவன் உதவான் அப்படிங்கிறாரு அப்போதையடிகளார். இப்போது இங்கு அவன் உதவான். ஏற்கனவே இந்த குழந்தை, அதாவது சேக்கிழார் பெருமானோட நுட்பத்தை பாருங்க. ஏற்கனவே இந்த குழந்தை பெருமானுக்கு வாழை குறித்து கொண்டுட்டு வந்தது உதவிடுச்சு. ஆனா இப்பொழுது அந்த குழந்தை உதவான் அப்படின்னு சொன்ன நாவுக்கரசர் பெருமானுக்கு அப்படியே தூக்கி போடுது. உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்துது. அந்த வார்த்தையோட நுட்பத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் நாவுக்கரசர் பெருமான். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ண பிறகு இவ்வுரை பொறாது என் உள்ளம். நாவுக்கரசர் உரை நீ சொன்ன உரை என்னோட உள்ளம் தாங்க முடியல, மெய் விரித்து உரையும் அப்படிங்கிற. மெய் விரித்து உரையும்னா இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. மெய்யாய உடம்பை விரித்து விடுன்னு அர்த்தம், இன்னொன்னு உண்மைய சொல்லு அப்படிங்கிறது அர்த்தம். மெய் விரித்து உரையும் அப்படின்னு சொன்ன அப்போ உடனே என்ன பண்றாங்க, அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. பாயில சுருட்டி இருக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, ஒரு குழந்தைய வந்து இப்படி வச்சுட்டு எனக்கு திருமணம் செய்யறதுக்காக அப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு திங்கள் ஒரு பெருமான் கோவிலுக்கு போறாரு. நம்ம நாவுக்கரசர் பெருமான் போய் அங்க வந்து பதிகம் பாடுறாரு. இதே சூழ்நிலை நம்ம திருஞான சம்பந்தர் பெருமான் வந்து மயிலாப்பூர்ல பூம்பாவை எப்படி வெளியில வச்சு செய்வார். வெளியில வச்சு, ஏன்னா அந்த குழந்தைய வெளியில வச்சு கோவிலுக்கு வெளியில வச்சு செய்வார். ஆனா நாவுக்கரசர் பெருமான் இந்த குழந்தைய ஏற்கனவே நாவுக்கரசர் பெருமானுக்கு ஒரு பணி செஞ்சிருச்சு இல்ல, அதனால கோவில் முன்புறம் வச்சு செஞ்சாங்க. முன்புறம் வச்சு பதிகம் பாடுறாரு பெருமான். அதுதான் வந்து ஒன்று குலம் அப்படிங்கிற பதிகத்தை அவர் பாடுறாரு. நாவுக்கரசர் பெருமான் பாடுறாரு. எப்படி மூலன் உடம்புல பாம்பு கடிச்ச பிறகு உடனே சுந்தரர் என்ன பண்றாரு, தன்னோட உடம்ப ஒரு மரத்து மேல இட்டுட்டு அந்த மூலன் உடம்புக்குள்ள போனா அந்த மாடு எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சோ அது போல இங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த பதிகம் பாடின உடனே நம்ம நாவுக்கரசர் பெருமான் பதிகம் பாடினோன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது, எழுந்திரிக்குது. அதாவது தூங்கி இருந்த குழந்தை எப்படி எழுந்திரிக்குமோ அது போல எழுந்திரிச்சு உயிர் தெழுது. அந்த குழந்தை எழுந்திரிச்சு வருது. எழுந்திரிச்ச உடனே பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் திருவடியை போய் வணங்குது. பெருமானோட திருவடியை வணங்கி திருநீற்று காப்பு இட்டுக்கிறது. அப்ப அந்த குழந்தை எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும். திருநாவுக்கரசர் பெருமான் கையிலே திருநீர் வாங்கி இருக்குது. அப்ப எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும். அந்த குழந்தை எழுந்திரிச்சு வந்து ஊரை மக்களே பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்போதையடிகளோட பெருமை என்ன, அவருடைய அன்பு என்ன, எப்படி இப்படி ஆச்சு, எப்படி இவ்வளவு தூரம் அந்த குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊர் மக்களே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்பவும் அந்த அப்போதையடிகளாரும் மனைவியும் என்ன பண்றாங்க, சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்துறாங்க. அதாவது இந்த குழந்தை என் பெருமானுக்கு நாவுக்கரசர் பெருமானுக்கு திருவமுது செய்யறதுக்கு சிறிது இடையூறு செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தை நொந்து போய் முக வாட்டத்தோட நிக்கிறாங்களாம். சந்தோஷமே அவங்களுக்கு மனசுல இல்ல. அதை அறிந்த நாவுக்கரசர் பெருமான் என்ன பண்றாரு, அவங்களை அழைத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்ப அந்த வீடெல்லாம் சாணம் போட்டு மெழுகி கோலம் இட்டு விளக்கேற்றி திருவடி இதெல்லாம் வந்து பூஜையெல்லாம் செஞ்சு இப்ப எல்லாரையும் உட்கார வைக்க சொல்லி எல்லாரையும் சேர்த்து உட்கார சொல்றாரு. எல்லாத்தையும் அப்போதையடிகளார் தன்னோட மூத்த திருநாவுக்கரசர், இரண்டாம் திருநாவுக்கரசர் மூத்த திருநாவுக்கரசுங்கிறது வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இந்த முதலாம் சார்ஜ் இரண்டாம் சார்ஜ் வெளிநாட்டுக்காரங்க வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பெருமான் வந்து இங்க மூத்த திருநாவுக்கரசு இரண்டாம் திருநாவுக்கரசு இதை பார்த்துட்டு தான் அவங்க வச்சிருக்காங்க. அது இப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்து திருவமுது செய்யறாங்க. திருவமுதையும் சாப்பிடுறாரு. சாப்பிட்ட போட்டாங்க எல்லாரும் திருநாவுக்கரசர் பெருமை எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண திருப்பலனம் போறாங்க. திருப்பலனம் போய் அங்க போய் சொன் மாலை அப்படிங்கிற பதிகத்தை அவர் பாடுறாரு. பாடி 10 பாடல் அவர் பாடுறாரு நம்ம திருநாவுக்கரசர் பெருமை. 10 பாடல் பாடி 10வது பாடல்ல தான் நம்ம அப்போதையடிகளோட பெருமையை அந்த பாடல்ல அவர் வைக்கிறார். வச்சு அங்க இருந்து அவர் அந்த குடும்பத்தையும் எல்லாத்தையும் வணங்கி அந்த நாவுக்கரசர் பெருமாள் அவர்களுக்கு பிரிய மனம் இல்லாமல் இங்கிருந்து அவர் என்ன தலையாத்திரை மேற்கொள்ள அடுத்தடுத்த தளத்துக்கு அவர் போகணும். அப்போதையடிகளாருக்கு எப்படி இது சாமியே வந்துச்சு. இப்ப அவர் கிளம்புது. அதான் அவரை தடுக்கவும் முடியல, ஒண்ணு பேசவும் முடியல, வணங்குச்சு.
நம்ம அப்பூதி அடிகளார் வணங்கினாரு பெருமான். அதோட அன்பு நாவுக்கரசர் பெருமானுக்கும் அப்பூதி அடிகளாருக்கும் உள்ள அன்பு நம்ம வார்த்தையால சொல்லவே முடியும். அப்படிப்பட்ட அன்பு. அவரை வணங்கி விட்டு நாவுக்கரசர் பெருமான் யாத்திரை மேற்கொள்றார். இங்க நம்ம அப்பூதி அடிகளார் பெருமானின், அதாவது ஆனந்த புத்த பெருமான் திருவடியை நினைத்து, இவர் நாவுக்கரசர் பெருமானையே நினைத்து 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 பெருமான் திருவடியை அடைந்தார். சிவபெருமானுடைய நாமத்துக்கு எவ்வளோ சிறப்போ அதே போல என்ன பலன் இருக்குமோ அது போல இந்த நாவுக்கரசர் பெருமான்கிற பேருக்கு, அந்த திருநாமத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு அப்படின்னு பெருமான் நமக்கு சொல்றார். குருநாதரின் ஆசை, அதாவது பூதி அடிகளார் நாவரசர் பெருமான் திருவடி எப்போதுமே மறவாத நிலையிலேயே இருந்து தில்லைப்புத்த பெருமான் திருவடியை அவர் அடைந்தார். அதுதான் குருநாதரின் நாமத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அது போல உலகத்திற்கு நமக்கு நாவுக்கரசர் பெருமானுடைய நாமத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நிரூபித்தவர் நம்மளுடைய அப்பூதி அடிகளார். அது போல நம்மளுடைய பெருமான் இந்த ஒரு நாள்ல தை சதயம், இந்த ஒரு நாள்ல நமக்கு பெருமானுடைய குரு பூஜை செய்வதற்கு என் பெருமான் நாவுக்கரசர் பெருமான், என் செப்பரஞ்சீர் அப்பூதி அடிகளார் நாயனாரும் அவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய திருவடியை தொட்டு மனதால திருவடியை தொட்டு வணங்கி இங்க வந்திருக்க எல்லோருக்கும் எல்லா நலனையும் அவங்க கொடுத்து அருள வேண்டும். உடம்பு அளவுல மனதளவுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பிறவியில்லா பெருவாழ்வு என் பெருமான் நாவுக்கரசர் பெருமான் கொடுத்து அருள வேண்டும். எல்லோரும் குழந்தைகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்.